சிவாய நம்ம வாழ்க வளமுடன். அன்பே சிவம். மார்கழி மாசத்தோட கடைசி நாளை நம்ம போகி பண்டிகைன்னு கொண்டாடுறோம். எதுக்காகனா நம்ம கிட்ட இருக்க வேண்டாத குணங்களை, வேண்டாத கழிவுகளை அந்த கடைசி நாள்ல போட்டு எரிச்சிடணும். மனசுக்குள்ள இருக்க சில கெட்ட எண்ணங்கள், கெட்ட நெருப்புகளை போட்டு எரிச்சிடணும். தை திங்கள் முதல் நாள் தமிழர்களுக்கு மிக 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 முக்கியமான நாள். அந்த தை திங்கள் முதல் நாள் அன்னைக்கு நம்ம பொங்கல் சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஒரு நெல்லை அறுவடை பண்ணி அந்த புது நெல்லால சூரிய பகவானுக்கு வெல்லம் போட்டு பொங்கலை வச்சு படைக்கும் பொழுது நமக்கு அன்றாட உணவுக்கு சூரிய வெளிச்சம் தேவை. அதை கொடுத்துட்டு இருக்கிற சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா இந்த திருநாளை கொண்டாடுறோம். உழவுக்கு ஏறு தேவை. அந்த ஏறு மாடுகளுக்கும் உழவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக இதை நம்ம கொண்டாடிட்டு வரோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தாய்ப்பாலை குடிச்சதை விட மாட்டுப்பாலை குடிச்சுதான் நிறைய பேர் இன்னுமே வளர்ந்துருக்கோம். 90% பேர் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. அந்த மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக இந்நாள் அமையுது. அதனால கால்நடைகளுக்கும் சூரிய பகவானுக்கும் உழவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சு நன்றியை தெரிவிச்சு அவங்கவுங்க வீட்டுல பொங்கலை சிறப்பா கொண்டாடுங்க. காணும் பொங்கல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. முக்கால்வாசி பேர் காணும் பொங்கல்னா வீட்டுல இருந்து கிளம்பி ஊரை சுத்திட்டு வந்துட்டு எங்கன்னா வெளியில போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. காரணம் அது கிடையாது. நம்ம வீட்டுல இருக்க வயசானவங்க, பெரியவங்க, பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, மாமி, பழைய நண்பர்கள், இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க. பல நாள் நம்ம பார்க்காம இருந்திருப்போம். அந்த நாள் அன்னைக்கு அவங்க கையில போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு உரிய மரியாதையை செலுத்திட்டு வரனால தான் காணும் பொங்கல். பெரியவங்களே கண்டு கழிச்சுட்டு வரணும். அதை முடிஞ்ச வரைக்கும் உறவினரோ நண்பர்களோ அவங்கள பார்த்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு அவங்கள கண்டு கழிச்சுட்டு வரனால காணும் பொங்கல். இதை செம்மையா கொண்டாடுங்க. வளரும் தலைமுறை உங்க பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. மெயின் அது ரொம்ப முக்கியம்.